ஹலோ. அண்ணா சொல்லுங்கண்ணா, நல்லா ஆ, இருக்கீங்களா? ஃபைன்ப்பா. பிரதர் ஆக்சுவலா இன்னைக்கு உங்களுக்கு நம்ப நோ ஆஃப் ஜர்னி ஆன்லைன் கிளாஸ்ல வந்துட்டு 601வது நாள் போயிட்டு இருக்கு. 601. ஆமாங்க. மிக மகிழ்ச்சியான விஷயங்க. ஏன்னு கேட்டா, அ 3 நாள்ல நான் வந்துட்டு லாஸ் ஆயிடுறேன். 4 நாள்ல லாஸ் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்றாங்க என்கிட்ட. சரிங்க. 5 நாள் தாண்ட மாட்டேன்தாங்க. 5வது நாளே நான் ரிலாக்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் சொல்லுவாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. பட் 600 நாள்ங்கிறது வந்துட்டு உண்மையா மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். ஆமாங்க. ஆம், இந்த 600 நாள் ஜர்னிய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு 601. ஆமாங்க. ஆக்சுவலா இந்த வீடியோங்கிறது ஃப்ரெஷ் வீடியோ தான். ஏன்னா 22/4/2026 புதன்கிழமை பேசிட்டு இருக்கோம் பிரதர் நம்ம இப்போ. சரிங்க. ஆ, லைஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி போயிட்டு இருக்கு? ஜர்னிய ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திச்ச விஷயங்கள், பெனிஃபிட்ஸ், சேஞ்சஸ், ரியல் லைஃப்ல நடந்த சில மிராக்கிள்ஸ் இத பத்தி சொல்லுங்க. பிஃபோர் தட் நஃபர் ஜர்னிய ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்க லைஃப் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பெனிஃபிட்ஸ் பத்தி பேசலாம் பிரதர். ஆனா, இப்போ இதுக்கு முன்னாடி நான் நோ ஸ்டாப் ஜர்னி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ம். ஒவ்வொரு நாளுமே வாழ்வா சாவா, வாழ்வா சாவா இப்படிதாண்ணா இருந்துச்சு. ம். எந்த ஒரு விஷயத்த தொட்டாலுமே அது சடனா செய்ய முடியாது. தடங்கல் வரும். ம். ஒரு வேலைய வந்து ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்டா ஒரு மைண்ட வச்சு செய்ய முடியாது. ம். அது ஏன்னா அப்ப எனக்கு புரியல. அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மைண்ட் கிளியர் ஆச்சுங்க. ம். நான் என்னாலுமே பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு 3 நாள் தாண்டறது கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் 1 வாரம், ம். அப்புறம் 9 நாளு. கரெக்ட்டா இந்தந்த நாள்லலாம் நமக்கு அப்படியே தடம் மாறுற மாரியே தான் இருந்துச்சு. ம். அதுக்கப்புறம் அப்படியே அந்த 21 நாள் ஃபர்ஸ்ட்டு நம்ம கடந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தா போற மாரி இருந்துச்சுண்ணா. ம். அப்படியே 1 மாசம் ஆச்சு. அப்புறம் ஒரு 48 நாள் ஆச்சு. 48 நாள் ஆனோனே கொஞ்சம் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ம். அப்படியே போக போக ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மிராக்கிள் மாரி தான் இருந்துச்சு எனக்கு. ம். நாம எதிர்பார்க்கிறதெல்லாம் நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம தவற விட்ட வாய்ப்பெல்லாம் கூடங்கன்னா நம்மள தேடி வர்ற மாரியே இருக்கும். ம். அத ஃபாலோ பண்ணி போற மாரி இருக்குன்னா, அது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. ம். அப்புறம் அந்த ஃபேஸ்ல வந்து ஒரு தேஜஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது வந்துட்டு ம். ஒவ்வொரு நாளும் கண்ணாடி பார்க்கும்போது நமக்கே தெரியுங்க. ம். இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு நம்ம எப்படி இருந்தோம், இப்போ இந்த ஜர்னி ஃபாலோ பண்றதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறது, அந்த ஒவ்வொரு நாள் அந்த கண்ணாடி பார்க்கும்போது நமக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டா தெரியுங்க. ம். நாமளா இது அப்படிங்கிற மாரியே தோணிருக்கு எனக்கு. ம். இந்த மாரிங்க. ம். அப்புறம்னா திடீர்னு மனசுல ஒரு சந்தோஷம் வரும். உதட்டுல சிரிப்பு வந்துரும். அது எதுக்காக வருதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. நான் இது அனுபவப்பட்டுருக்கிறேன். ம். நான் உங்ககிட்ட ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கேன் நான். ஆமாங்க. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா அது நம்மளோட வீரியத்த வந்து ஆனா எப்படி சொல்லணும்னா, "உனக்குள்ள சக்தி இருக்கு. அத உசுப்பிட வலிப்பாரு" அப்படின்ற மாரி ஒரு பாட்டு இருக்குண்ணா, ரஜினி பாட்டு. ம். அத நான் தற்செயலா கேட்கும்போது தான் புரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து அந்த பாட்டு அ யார் எழுதுனாங்கன்னு எனக்கு சரியா தெரியலண்ணா. ம். ஆனா ஒவ்வொரு பாட்டுலயுமே இந்த மாரி முக்கியமான வரிகள்லாம் இருக்குண்ணா. ம். அப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் இத பத்தி தெரிஞ்சிருக்குல்ல. ஆமாங்க. அந்த இந்த ரைட்டர்ஸு, சிங்கர்ஸு மிகப்பெரிய முக்கியமானவங்க. ம். அவங்களுக்கெல்லாம் இந்த மாரி விஷயம் தெரிஞ்சிருக்கு. அப்போ ம். எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா ம். நாம தான் அத வந்து தவற விட்டுர்றோம். கரெக்ட்டுங்க. அதான் உண்மையே. ஆமா. ம். அதாவது ரொம்ப சிம்பிளுங்க. இப்ப என்ன பண்ணாரு, போன மாசம் என்கிட்ட ஒரு பெர்சன் வந்து கால் பண்ணாரு. சரிங்க. அடிக்ஷன் இருக்கு, லைஃப்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அதாவது அவர் சொல்லும்போது எனக்குள்ள என்ன ஆகுதுன்னா, சம்திங் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு இன்னும் வந்து அந்த ப்ராப்பர் டைம்ங்கிறது வரல அப்படிங்கிறது மனசுல தோணினே இருக்கு. சரிங்க. பட் நம்ப அத அவர்ட்ட சொன்னா அவர் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு நான் அமைதியா இருக்கேன் நானு. சரிங்க. சரி. ஏப்ரல் மாசம் 5ஆம் தேதி கிளாஸ் ஜாயின் பண்ற பிளான் இந்த வருஷம் 2026ல. சரிங்க. ஏப்ரல் மாசம் 5 வந்துச்சு, 6 வந்துச்சு, 7 வந்துச்சு, 8 வந்துச்சு போயிட்டே இருக்கு டேஸ். ஆனா இன்னைய வரையும் கிளாஸ் ஜாயின் பண்ணல. அதான். ஏன்னா அவருக்கான ப்ராப்பர் டைம் அப்படிங்கிறது வரலைங்க ஆக்சுவலா. இன்னும் வரல. இன்னும் 2 மாசம், 3 மாசம், 6 மாசம், 1 வருஷம் அப்படிங்கிறது வந்துட்டு, இன்னும் சில கஷ்டங்கள், மன உளைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் அனுபவிச்சு முடிச்சுட்டு அப்புறம் வருவாரு கிளியர் ஆயிட்டு. சரிங்க. ஏன்னா பெண்டிங் மட்டும் ஒரு சில இருக்கு இல்லைங்களா? கண்டிப்பாண்ணா. அந்த பெண்டிங் எல்லாம் சில வந்துட்டு கடந்து தான் வந்தாகணும். ம். ஆமாங்க. அதாவது இந்த யூடியூப் உடைய சேனல்ல நெறைய வந்துட்டு வீடியோக்கள் போட்டிருக்கோங்க ஜர்னி சம்பந்தமா. ஆமாங்க. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வாழ்க்கை முறை, வித்தியாசமான அனுபவங்கள் ஜர்னிய பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா.
ஆமாங்கண்ணா. இந்த தம்ப்நெயிலே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 விஷயம் சொல்லியிருப்போம். ஒண்ணு வந்துட்டு போலீஸ் ஜாப், 2வதுங்கிறது மேரேஜ்ங்கிறது ஒண்ணு. ஆமாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு பத்தி பேசிடலாங்க. ம். நீங்க ஜர்னிய வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது, இந்த மேரேஜ்ங்கிறது அமைஞ்சிருக்கு. அதுல எந்த டவுட்டும் இல்லைங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இன்கேஸ் நீங்க ஜர்னி ஃபாலோ பண்ணல, கிளாஸ் ஜாயின் பண்ணல அப்படின்னா, இந்த மேரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்குங்களா? வாய்ப்பு இருக்குங்களான்னு யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு குறைவு தாண்ணா. ம், ம். அவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் மேரேஜ்ன்றது லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒண்ணு கண்டிப்பா இருக்கும் தான். ம், ஆனா நான் நெனச்சேன் இன்னும் நமக்கு தள்ளி போகும் அப்படின்ட்டு. ம். நான் நான் ஜர்னிக்குள்ள வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே அமைஞ்சுக்கிச்சு. ம், ம். ஆமாங்க. ஏன்னா நெறைய பேர் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருக்குங்க. எல்லாரும் இதான் சொல்லுவாங்களே. இன்கேஸ் க நான் கிளாஸ்க்கு வரலன்னா மேரேஜ் ஆயிருக்காதுங்கன்னு சொல்லிட்டேன்ட்டு. நானும் சொல்லியிருக்கேனே உங்ககிட்ட. ஆமா. ஆமாண்ணா. ஏன்னா இன்னைக்கு இந்த காலகட்டத்தில மேரேஜ் அப்படிங்கிறது நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா இருக்குங்க. கண்டிப்பா, அதாவது அவங்க கண்டிப்பாங்க. பிளான் பண்றாங்க லைஃப்ல செட்டில் ஆயிட்டு மேரேஜ் பண்ணிடலான்னு சொல்லிட்டேன்ட்டு. ஆமாங்க. பட் செட்டில் ஆயிட்டு மேரேஜ் பண்ணலான்னு சொல்லும்போது 35, 36 வயசு ஆயிப்போகுது. ஐயோ! அது பாதி வயசு போச்சுங்கண்ணா இதுலயே. ம். ஆமா. சரி மேரேஜ் பண்ணிட்டு செட்டில் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணாங்கன்னா, அது இன்னும் கொஞ்சம் சில பேருக்கு ரொம்ப கொலாப்ஸ் ஆயிப்போகுது லைஃப்ல. கண்டிப்பாண்ணா. ஏன்னா பொருளாதார ரீதியா வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டுறாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும். அதான், அதாங்க. ஓகேங்க. ஸோ இப்போ ஏப்ரல் மாசம் 22 பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு. எக்ஸாக்ட்டா இன்னும் ஒரு ஆமா. 1 1/4 மாசத்துல வந்து உங்களுக்கு மேரேஜ் ஆக்சுவலா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னு கேட்டா வந்து, ஒருத்தர் கிளாஸ் ஜாயின் பண்ணி, ஜர்னி ஃபாலோ பண்ணி, அவர் ரியல் லைஃப்ல வந்து சில விஷயம் நடக்குதுன்றது வந்து, எனக்குமே திருப்தியான விஷயம் தான் அது. சரிங்கண்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. சந்தோஷங்க. ஆ இந்த போலீஸ் ஜாப் அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்குங்க இப்போதைக்கு? இதுவரை என்னென்ன முடிஞ்சது? இயர் ஆஃப்டர் வந்து என்ன பெண்டிங் இருக்குங்க உங்களுக்கு? எனக்கு ஃபைனல் ரிசல்ட் தானே பெண்டிங்ல இருக்கு. ம். அதுவரைக்கும் எல்லாம் முடிச்சுட்டேன். ம். ஃபைனல் ரிசல்ட்டுக்கு தானே வெயிட்டிங். ஓகே, ஓகே. பட் ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா வரும். டெஃபினெட்லி நீங்க வந்துட்டு யூனிஃபார்ம் போடுவீங்க கண்டிப்பா. சரிங்களா? ஏன்னா, க நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் சில விஷயம் நடக்கும் பாருங்கன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்ல நடந்துச்சு உங்க லைஃப்ல. கண்டிப்பாங்க. உண்மதாங்க. நெறைய பேருக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். இந்த மாரி நடக்கும் பாருப்பான்னு சொல்லிட்டு. அதே போல சில விஷயம் நடக்க தான் சொல்லியிருக்கேன் நானு. ம். சில விஷயம் நடக்கும்னு சொல்லுவேன். சில விஷயம் நடக்காதுன்னு சொல்லுவேன். எக்ஸாக்ட்டா அதே மாரி அமைஞ்சிரும் சில பேர் லைஃப்ல பார்த்தீங்கன்னா. கரெக்ட்டு தானே. நீங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சு தானே. ம், ம். ம். மக்கள் கிட்ட நீங்க பேசுறதுங்க, உங்கள்ட்ட மக்கள் பேசுறது, இந்த கம்யூனிகேஷன் தான் இன்னைக்கு இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்க. அது வந்து எப்படி போயிட்டு இருக்கு உங்க லைஃப்ல? அது பேச்சு நானா இப்படி பேசுறேன் அப்படிங்கிற மாரி முன்ன வந்து ஒரு தயக்கம் இருக்கும். ம். அந்த மேடை பேச்சு 2வது வந்து 10 பேருக்கு முன்னாடி ஒரு நின்னு பேசுறதுங்கிறது ஒரு கூச்ச சுபாவமா தான் இருந்துச்சு. ம். அது வந்து இப்ப எனக்கு சுத்தமாவே இல்ல. ம். நார்மலா பேசிருவேன். ம்ஹ்ம். முன்ன இருந்ததுக்கு இப்போ சுத்தமாவே இல்ல. அந்த எங்க எனக்கு ஏறி பேச சொன்னாலுமே நான் பேசிடுவேன். அந்த மாரி மைண்ட் செட்ல தான் இருக்கேன். ம்ஹ்ம். ஓகே. அதாவது இந்த ஃபீட்பேக் பத்தி பேசிட்டு இருக்கோம். நெறைய பேர்ட்ட நான் வந்து கிளாஸ்ல வந்து சொல்லிடுவேன். இது மாரி வந்து விஷயம் இருக்குமான்னு சொல்லிட்டு கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபீட்பேக் பத்தி ம். பேசும்போது என்னன்னா, எக்ஸாக்ட்டா அந்த டைம்ல கால் பேசும்போது, இல்ல ரெக்கார்ட் பண்ணி பேசும்போது மறந்துருவாய்ங்க. அதானே. ஏன்னு கேட்டா நெறைய விஷயங்கள் கடந்து வந்திருப்பாங்க. மைண்ட் செட்ங்கிறது வந்து அடுத்த லெவல்ல வந்துட்டு போயிருக்கும். அதனால வந்துட்டு பிஸி ஷெட்யூல்ல வந்துட்டு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு அந்த சில விஷயங்கள் ஞாபகம் வராதுங்க. ஆமாண்ணா. அவங்க சொல்லுவாங்க, "பிரதர் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு லைஃப்ல. ஆனா சில விஷயங்கள் ம். மறந்து போச்சு உண்மையாவே. அத வந்து நான் கரெக்ட்டா அந்த டைம்ல பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலங்கன்னுவாங்க." ம். அதான் நெறைய விஷயங்கள் நடந்திருக்கு அந்த டைம்ல. சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அத வந்துட்டு ஆமாவா இல்லையான்னு மட்டும் உங்க இதுல சொல்லுங்க. ம். சொல்லுங்க. உங்க எனர்ஜி லெவல் அப்படிங்கிற விஷயத்துல உங்களுக்கு வந்துட்டு மாற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி தெரிஞ்சிருக்குங்க? ஏன்னு கேட்டா இன்னைக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயி படுத்து தூங்கிடுறாய்ங்க. ம். ரொம்ப வந்துட்டு கஷ்டப்படுறாங்க. ஸோ எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது தான் இந்த ஜர்னியோடைய மிக முக்கியமான ஒரு ஸ்கோப். மிக முக்கியமான ஒரு கண்டிப்பா. விஷயமே. கண்டிப்பாங்க. உங்களுடைய எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது இப்ப எப்படி இருக்குங்க? முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இப்போ வந்து பீக்ல தானே இருக்கு. சூப்பர்ப்பா. ம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு எப்படின்னா கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னு எனக்கு சரியா தெரியலண்ணா. ஓகே. அதாவது இதுக்கு முன்னாடி முன்னாடி கம்மியா இருந்துச்சு. இப்ப எனர்ஜிங்கிறது அதிகமா கொஞ்சம் இருக்கு. டல்லான மாரியே தான் இருப்பேன் நான். ம். பார்க்கறதுக்கு ஃபிட்டான மாரி தான் இருக்கும். ஆனா அந்த ம். வேலை செய்யும்போது வந்து கொஞ்சம் உடனே சோர்வடைஞ்சிற மாரி இருக்கும். ம். எந்த வேலை செஞ்சாலுமே கொஞ்சம் ஹார்டா ஒர்க் பண்ணோம்னா, 4 பேர்த்துக்கூட செய்யும்போது நான் கொஞ்சம் டிஃபரெண்ட்டா தான் இருப்பேன்னு வைங்களேன். ம். ம். இப்போ வந்து 4 பேருக்கு ஈக்குவலா வேலை செய்ற மாரி ஒரு லெவல்ல இருக்கேன். ம். ஓகே, ஓகேப்பா. ஆ நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த தூக்கம் அப்படிங்கிற விஷயத்துல வந்து இன்னைக்கு வந்து கஷ்டப்படுறாங்களே. என்கிட்ட வந்து பேசக்கூடிய எல்லாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, பிரதர் நான் தூங்கியே வந்துட்டு மோர் தென் வந்துட்டு சில மாசங்கள் ஆச்சு நிம்மதியான்னு சொல்லுவாங்க.
ஆமாண்ணா. தூக்கமே இல்லைங்க. நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ரொம்ப வந்து தூக்கம்ன்றது எனக்கு வந்துட்டு மிஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. நைட்டு தூங்க ம். வேண்டிய தூக்கத்த நான் பகல்ல தூங்கிடுறேன். ஆமாண்ணா. அதனால தூக்கம்ன்றது நைட்டு நிம்மதியா தூக்கம் இல்லைங்கன்னுவாங்க. வராதுண்ணா. ம். ஜென்ரலா பகல்ல அடிக்ஷன் இருக்கிறாங்க வந்துட்டு இல்லையா? ஆமா. அவங்களுக்கு தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை டெஃபினட்டா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அசதியா தூங்குவாங்க தூங்கும்போதே. ம். டீப் ஸ்லீப்ன்றது இருக்காது. நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம்ன்றது இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா. அதான் அதாங்கண்ணா. தூங்குவாங்க. கண்கள் பாதி திறந்த நிலையில தூங்குவாங்க சில நேரங்கள்ல. கண்டிப்பா, கண்டிப்பா. சில பேர் வாய தொறந்துட்டே இருப்பாங்க. வாயில ஜொல்லொலின்னு இருக்கும் சைடுல. அது ஏன்னான்னா, இந்த லைஃப்ப பத்தின ஒரு கவலை வந்துட்டு அந்த இதுல இருந்துகிட்டே இருக்குண்ணா. நம்ம ஜர்னி ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ம். அந்த கவலை இன்னும் எதுவும் பண்ணலையே நம்ம, நம்ம கூட இருந்தவங்கலாம் எப்படி இருக்காங்க? நாம இப்படி இருக்கோம். ம். அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே மைண்ட்ல ஓடிக்கிட்டே தான் இருக்கும். எனக்கும் சரி இதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்துச்சு. ம். நம்மளோட மனசு சந்தோஷமா இருந்தா உடம்பு நல்லா இருக்கும் ப்ரோ. ம். 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 நம்மளோட கரெக்ட்டுங்க. மனசு வந்து கெட்டுச்சுனாவே மூளை வந்து வேலை செய்யாது. நம்ம களிமண்ணு மாரி தான் ஆயிரும். ம். அதனால தான் அந்த தூக்கம் வந்து சரியா வராது. ம். மதியத்துல நல்லா தூங்கிட்டோம்னா நம்ம நைட்டு தூக்கம் வராதுல்ல. ஆமாங்க. இய இயற்கையாவே அப்படிதான். ம். அதுல நமக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரஷன் அதெல்லாம் போட்டு நம்ம குழப்பும்போது அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். நம்ம பாடியே அப்படியே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்றது என்ன வேலை செய்யுதுன்னே தெரியாத மாரி போயிரும். ம். அந்த மாரிங்க. ஃபேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னு கேட்டா, உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர்ங்கிறத நான் அடிக்கடி WhatsAppல பார்த்துட்டே இருப்பாங்க டிபில. சரி, சரிங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது ஒரு டிபி வச்சிருந்தீங்க. அப்புறம் நடுவுல மாத்துனீங்க. அப்புறம் நடுவுல மாத்துனீங்க. அதுக்கப்புறம் அங்கங்க மாத்திட்டே வரீங்க. ஆமா, ஆமாங்க. டே பை டே உங்களுக்கு வந்துட்டு அந்த சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத வந்துட்டு நான் பார்த்தேங்க. சரிங்க. பட் உங்களுக்கு உங்கள சுத்தி இருக்கிற நபர்கள் அத பத்தி ஏதாச்சும் பேசியிருக்காங்களா? ஃபேஸ்ல க்ளோ இருக்கு, சேஞ்ச் இருக்கு, சம் கைண்ட் ஆஃப் தேஜஸ் இருக்கு. நல்லா இருக்கு முகம் பார்க்கறதுக்கு. சொல்லியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ம். இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ம். ஒரு அட்ராக்ஷன் இருந்திருக்குன்னு கூட என்ட்ட சொல்லியிருக்காங்க. ம். அந்த மாரி இருக்கு. ஓகே, ஓகே. ஆ ம். இன்னொன்னு இந்த ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன்ல உங்களுக்கு எப்படிங்க மாற்றம் தெரியுதுங்க? ஃபோக்கஸ்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, சுத்தமாவே கிடையாது. ம். இப்ப நம்ம வந்து ஒரு சாதாரண நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ, ஒரு ம். 4 வரி படிப்போம். அப்படியே கீழ எண்டுக்கு போயிருவோம். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஜர்னி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு, அத முழுமையா படிக்கிற மாரி ஒரு இது இருக்கு. ஃபீல் இருக்குங்க. ம். அந்த கான்சன்ட்ரேஷன்ங்கிறது ஃபோக்கஸ் லெவல்ல இருக்கு. சூப்பர், சூப்பர்ப்பா. ம். ம். இன்னொன்னு உங்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்னைக்கு இல்லைங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது உங்களுக்கு 0 இன்னைக்கு. மன அழுத்தங்கிறது இல்லாத மனுஷனே கிடையாதுன்னா, எல்லாருக்குமே இருக்கு. எனக்கு இருக்கு. ஆனா ம். ம். 0 லெவல்ல இல்ல. அது ஒரு ம். ஒரு அளவுக்கு இருக்கு. அவ்வளவுதான. சரி. 100க்கு எத்தன பெர்சன்ட் சொல்லலாம்? நான் 100க்கு ஒரு ஒரு 20 டூ 25 சொல்லிக்கலாண்ணா. போதுமே. ஏன்னு அவ்வளவுதான். கேட்டா, இன்னைக்கு என்கிட்ட பேசுறவங்கலாம் ம். ஸ்ட்ரெஸ்ஸோட தான் பேசுறாங்களே ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஐயய்யோ! சரிங்க. அவங்க பேசும்போது தெரிஞ்சிரும். சம் கைண்ட் ஆஃப் டிஃபிகல்டீஸ் அவங்க ஃபீல் பண்றாங்கன்னு தெரிஞ்சிரும் முதல்லயே. அதாங்க. கண்டிப்பா ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு இருக்கும். ம். பட் நான் கேட்பேன், எவ்வளோங்க ஸ்ட்ரெஸ்ன்னு கேட்பேன். அதெல்லாம் அளவே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க. அதான், அதான். பட் உங்களுக்கு 100க்கு ஒரு 20%, 25%னா ஓகே தான். ஏன்னு கேட்டா, உங்களுக்கு ரியல் லைஃப்ங்கிறது வந்து அடுத்தடுத்து நீங்க போகணும் இல்லைங்களா? ஆமாங்க. இந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குங்க. முடிவு எடுக்கக்கூடிய ஆமாங்க. விஷயம், முடிவு எடுக்கக்கூடிய ம். கலை சொல்லுவாங்க. ஆமாங்க. அந்த டிசிஷன் மேக்கிங்ல உங்களுக்கு ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ம். இப்போ வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. யோசிச்சு பண்ற மாரி இருக்கு. ம். கரெக்ட்டா பண்ற மாரி தான் இருக்குங்க. ஓகே, ஓகேங்க. ஏன்னா, அந்த இதுவா, அதுவா அப்படின்ற ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம்னாவே மனசு வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு சூஸ் பண்ணிரும். அதுக்கப்புறம் அத விட இன்னொன்னு பெட்டரா இருக்கும். ம். அந்த மாரி இருக்கும். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது போதும் ம். அப்படிங்கிற தாட்ல இருக்கேன் நான். போதும் அது. லைஃப்ல ம். இருக்கிறத வச்சு நம்ம ஆ வாழ்ந்துட்டு போயிரலாம். இல்லாததுக்கு மேல ஏன் நம்ம ஆசைப்படணும்? ம். இருக்கிறத வச்சு நம்ம வாழ்ந்துட்டு போயிரணும். ஏன்னா வாழப்போறது என்னன்னா மனிதனோட ஆயுட்காலமே ம். ஆண்களுக்கு இன்னைக்கு 65, பெண்களுக்கு 62 தான. ம். இப்போ நம்ம நம்ம லைஃப்ல நம்ம கரெக்ட்டா இருந்தோம்னா 70, 80 மேல தாண்டி போலாம். ம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. நீங்களும் சொல்லியிருக்கீங்க. ம். இப்ப நாமளும் ஒரு நாள் பார்க்குறோம்லண்ணா. ம். ஓகே, ஓகேங்க. சாப்பாடு மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பழைய பழைய கால வாழ்க்கைக்கு போனோம்னாவே
எல்லாருமே உடம்பும் பாடி கண்டிஷனும் எல்லாமே நல்லா இருக்கணும், ஆண்களும் சரி பெண்களும் சரி. ஃபுட் ஹேபிட் இன்னைக்கு ரொம்ப மாறி போச்சு. ஃபுட் ஹேபிட் வந்து மஸ்ட்டுங்க உண்மையாலுமே. அதை ஃபாலோ பண்ணால் பண்டைய தமிழர்கள் வந்து சாப்பிட்ட உணவு முறைக்கு போனோம்னாவே இந்த பிபி சுகரு இதெல்லாம் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம்னு வைங்களேன், அந்த மாதிரி. ம். சரிங்க. இந்த கிளாஸ்ல உங்களுக்கு வந்து இந்த சப்போர்ட் அப்படிங்கறது வந்துட்டு நான் முழுசா வந்து கொடுத்துட்டு இருந்தேன். உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல வந்து கால் பண்ணி பேசினேன். சம்டைம்ஸ் வந்துட்டு டவுட்ஸ் அப்படிங்கிற விஷயத்துல வந்து கிளியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஆமாங்க. எப்போ நீங்க கால் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்பான்ஸ்ங்கிறது இருந்திருக்கு கண்டிப்பா. இருந்துருக்கு. ஸோ ஜென்ரலா கிளாஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு என்ன நீங்க வந்து நினைக்கிறீங்க ஆக்சுவலா? இந்த கிளாஸ் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது என்னங்க? இந்த கிளாஸ் இல்லைன்னா இன்னைக்கு நானா இருக்க மாட்டேனா? ஏன்னா எந்த நிலைமையில இருக்குன்னு எனக்கும் சொல்ல தெரியாது. ஏதோ எப்படி நான் உங்ககிட்ட கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன், அது ஒரு எப்படி சொல்றேன்னா ஒரு மிராக்கிளா தான் இருக்கு. நானுமே இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்றது கிளாஸ்ல வர்றதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன் தனியாவே. தனியா ட்ரை பண்ணி இருந்திருக்கேன். அது வந்து அது எப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல்லா தான் முடியும். கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் பெனிஃபிட்டா இருந்திருக்கு. லைஃப் சேஞ்ச் ஆயிருக்கு. சூப்பர்ப்பா. ஓகே. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கான அந்த குட் டைம் அப்படிங்கறது அமைஞ்சது, அதாவது கரெக்டா வந்துட்டீங்க நீங்க கிளாஸுக்குள்ள. ஆமாங்க. நேத்து ஒருத்தர் கால் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு மறுபடியும் கால் பண்ண எடுக்க மாட்டேன்றாரு. அதான். எக்ஸாக்டா பாருங்க, இன்னொரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு தான் மறுபடியும் கால் பண்ணுவாரு. ஏன்னு கேட்டா இது இருந்துச்சு செகண்ட் டைம் இது எனக்கு அவரு. அதான். ஸோ ரெஸ்பான்ஸ் பண்ணலையா நான் தெரிஞ்சுக்குவேன். வந்துருவாருங்க. ஆமா, ரெஸ்பான்ஸ் பண்ணல நான் தெரிஞ்சுக்குவேன் அவ்வளவுதான். புரியுதுங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு நான் சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. அவர் வந்து 2 டைம்ஸ் வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனா மிஸ் பண்ணிட்டாரு. 3வது தடவை அவரும் அவங்களை தேடி வருவாரு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு குரு இல்லாம வந்து நம்ம சக்சஸ் அடைய முடியாது. இந்த ஆசிரியரா இருந்தாலும் சரி, குருவா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாதான் நம்ம தலைமை பண்புங்கிறது ஒருத்தவங்க இருந்தாதான் அது அடுத்தது கீழே நம்ம கரெக்டா போக முடியும். ஆமாங்க. ஏன்னா லாஸ்டா ஒருத்தர் வந்து கால் பண்ணி ஜாயின் பண்ணி சொல்லியிருந்தாரு. நானும் வந்து இண்டிவிஜுவலா ட்ரை பண்ணுங்க. சரிங்க. மோர் தென் 100-200 டைம்ஸ் நான் தோத்துட்டே இருக்கேன். எதுக்கு தோத்துட்டே இருக்கிறேன்னு சொல்லிட்டு யோசிச்சா எனக்கு வந்துட்டு பதில் கிடைக்கலைங்க. சரிங்க. அதுக்கப்புறம் சரி கிளாஸ் ஜாயின் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து 17th டே போயிட்டு இருக்கு. 17, நாளைக்கு வந்து 18வது நாள் போகுது. 10 டேஸ் கூட தாண்ட முடியாம கஷ்டப்பட்டவன் நானு. பட் இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் வரேன்னா சம்திங் வந்துட்டு இங்க ரியலா வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்ற மாதிரி புரியுதுன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பாங்க. கிளாஸ் ஜாயின் பண்ண பிறகு ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி ஏதாச்சும் 1 இல்லாட்டி 2 விஷயங்கள் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்குண்ணா, நிறைய சொல்லலாம். ஒர்க்கு சொல்லலாங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் அந்த மாதிரி. ஓகேங்க. எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்காங்க. சூப்பர்ப்பா. அதாவது எனக்கு என்னன்னா நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணது உண்மையாவே உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கு அப்படின்றது வந்து எனக்கு புரியுதுங்க. கண்டிப்பா. ஏன்னா எத்தனை பேர் வந்துட்டு காலம் கடந்து வருவாங்க, ரொம்ப லேட்டா வருவாங்க. ஆமாங்க. நான் அப்பவே சொல்லுவேன், நீங்க முன்னாடியே வந்து கால் பண்ணீங்க, அப்பவே நீங்க வந்து நல்லா இருந்திருக்கும்ல, இப்ப 2 வருஷம் வேஸ்டா போச்சு பாருங்க, 3 வருஷம் வேஸ்டா போச்சு பாருங்க நான் சொல்லுவேன். அப்ப கண்டிப்பா வருத்தப்படுவாங்க. ஆமாங்க நீங்க சொன்னீங்க, நான் கேட்காம போயிட்டேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் சந்தோஷம்ன்றது என்னன்னா அட்லீஸ்ட் நான் எப்பயாச்சும் வந்தனே. இன்னும் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நான் கடந்து வந்திருந்தேன்னா இன்னும் என் லைஃப் அங்க ரொம்ப டேமேஜ் ஆயிட்டு இருக்கும் போல. ஸோ கம்பேர் வித் அந்த விஷயம் இப்போ நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டேன், பரவாயில்லைங்க. சரி ஓகேங்க. தொடர்ந்து வந்துட்டு ஜர்னி வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க, டச்லயே இருங்க. சரிங்க. என் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். ஏன்னு கேட்டா வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ஜர்னிங்கிறது நீங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாங்க. அதாவது ஒரு மெச்சூரிட்டி லெவல் தான் எல்லாமே. ஆமாங்க. அந்த லெவலை வந்து நம்ம 2 பேரும் கரெக்டாக மெயின்டைன் பண்றோம். தட் இஸ் வை இது வந்து ஈஸியா இருக்கு உங்களுக்கு. சரிங்க. சரி ஓகேங்க பிரதர், ரொம்ப நன்றி கிளாஸ் கலந்துறதுக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் தானே உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது நானும் உங்களுக்கு சொல்லணும், நீங்களும் என்ன சொல்லணும். ஏன்னு கேட்டா 2 பேருக்கும் 2 விஷயங்கள் லைஃப்ல நடந்திருக்கு இல்லைங்களா? ஆமாங்க.
ம். இப்போ நீங்க எல்லாமே அனுபவப்பட்டதுனால தானே நீங்க மத்தவங்களுக்கு கிளாஸே எடுக்குறீங்க. கண்டிப்பாப்பா. உங்ககிட்ட அந்த இது இல்லைன்னா நீங்க ஏன் அது பண்ண போறீங்க சொல்லுங்க பாப்போம். எத்தனையோ பேர் உங்ககிட்ட உங்களை ஃபாலோ பண்றாங்க, வீடியோஸ் போட்டிருக்கீங்க. ம். ஒரு சிலர் வந்து நினைப்பாங்க இதெல்லாம் சும்மா, ம். இதெல்லாம் கூட இப்ப இல்லாம எப்படி மனசு இருப்பானா, இது இல்லாம பண்ணாம மனசு இருக்க முடியாதுதான். ம். அது வந்து எந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்தி கரெக்டா போயிடணும். இதுதான் சூட்சுமம் அப்படின்னு சொல்றது. ம். ஆமாங்க. என்கிட்ட கேட்பாங்க சில பேர்லாம், நீங்க வீடியோஸ் எல்லாம் போடுறீங்க அதெல்லாம் ரியலான்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆ, ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஆமாங்க. அது ரியலா இல்லைன்னு சொல்லிட்டு கிளாஸுக்குள்ள வந்து பாருங்கன்றது நானு. அதாங்க. அது வரமாட்டாங்க. வரமாட்டாங்க ஆனா. எனக்கு என்ன மைண்ட் செட் அப்படி. கேட்கறவங்கள ஆமாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணாரு. ம். ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணி அப்பவே ஜாயின் பண்ணிட்டாரு. அன்னைக்கே வந்து என்ன பண்ணிட்டோம், வித்தின் 1 ஹவர்ல கிளாஸ் ஆரம்பிச்சிட்டோம். சரிங்க. இப்போ 100 நாள் கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு அவருக்கு. சரிங்க. அதே போல இன்னொருத்தர் கால் பண்ணியிருந்தாரு. ம். நம்பி வந்தாரு ஒரே விஷயம். நம்பினாரு, சரி. கிளாஸ்க்குள்ள வந்து ஜாயின் பண்ணாரு. நான் சொல்ற விஷயங்கள் கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணாரு. இப்போ அடுத்த வாரம்னா ஒரு 7 நாள்ல பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்துட்டு 800 நாள் முடியுதுங்க. 800 நாளுங்க அதிகம். ஆமா. உங்களுக்கு 600, சரிங்க. அவருக்கு 800. இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோங்கிறது அந்த வீடியோ தான் வரப்போகுதுங்க. அவரு இப்ப என்ன பண்றாருங்க? அவர் ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்குங்க. ஓ, சரிங்க. கிளாஸ்க்குள்ள வரும்போதே ரொம்ப நம்பிக்கையா வந்தாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசும்போது தெரிஞ்சிரும். இந்த பர்சன் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துக்கிறது கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லிட்டுங்கிறது தெரிஞ்சிரும். சரிங்க. எக்ஸாக்ட்டா வந்துட்டு அவர் வரும்போது சில விஷயங்கள் சொன்னாரு. அதுக்கேத்த மாரி அவர் லைஃப் அங்கிறது நல்லா வந்துட்டு மாற ஆரம்பிச்சதுங்க. சரிங்க. அவருடைய ஃபீட்பேக்ஸ் அங்கறதெல்லாம் வந்துட்டு முன்னாடி சேனல்ல வந்து 2 வீடியோக்கள் போட்டிருக்கோம். சரிங்க. இதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோங்கிறது வரப்போகுதுங்க. அது இன்னொரு 1 வீக்ல சரி. வந்துரும். ஓகே. பட் அவர் சொன்னாரு, கண்டிப்பா நான் வந்துட்டு ஃபீட்பேக்ன்றது குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டுன்ட்டு. சரிங்க. ஏன்னா நான் ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கேன். அதே போல மத்தவங்களும் ஃபாலோ பண்ணணும். அவங்களும் நல்லா இருக்கணும். ஜர்னிங்கிறது வந்துட்டு அவங்களுக்கு கடைசி வரையும் வந்து தெரியாம போயிருச்சுன்னா, அது வந்து லாஸ் ஆயிருங்க அவங்களுக்கு. ஆமாங்க. அவங்களுக்கு ஜர்னினா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். ம். அவங்களும் ஃபாலோ பண்ணணும். ஏன்னு கேட்டா கடைசி வரையும் இந்த சிற்றின்பத்துல இருந்துட்டு போயிட்டோம்னா, வாழ்க்கைன்றது வீணா போயிரும். எதுக்குமே இல்லாம போயிடும். எதுவுமே இல்லாம போயிரும். அதனால வந்து கண்டிப்பா அவங்களும் ஜர்னிய ஃபாலோ பண்ணணும். நல்லா இருக்கணும் லைஃப்ல. ம். அதாவது மத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா? அதாங்க எங்க மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உண்மையாவே. கண்டிப்பா. இப்ப நீங்க என்ன பேச சொன்னதுக்கு நான் பேசாம கூட போயிருக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. ம், ம். இந்த வீடியோ வந்து நீங்க யூடியூப்ல போடுவீங்க. ம். ஒரு சிலர் வந்து நம்பிக்கையா இது இருக்கும். ம். பேசுறாங்க, ஒவ்வொருத்தவங்க பேசுறாங்க. ம். அப்போ இது அவங்களுக்கெல்லாம் இது நடந்ததுனால தானே பேசுறாங்கன்னு ஒரு நம்பிக்கை வரும்ல. ஆமாங்க. அதனால தான் நானும் பேசுறேன். நானும் அவரு 800வது நாள் ஃபாலோ பண்ற ஒரு மாதிரி தான் சொல்றேன். ம். மத்தவங்களுக்காகவும் நாம நல்லா இருந்தா மட்டும் பத்தாதுண்ணா. நம்ம மத்தவங்களுக்கு பணம் குடுத்து தான் ஹெல்ப் பண்ணணும்னு இல்ல. இந்த வகையில ஹெல்ப் பண்றதும் ஒரு ஹெல்ப் தாங்க. கண்டிப்பாங்க. ம். ஏன்னு கேட்டா, ஃபீட்பேக் குடுக்குற ஒரு பெர்சன் லைஃப்ங்கிறது இன்னும் வந்து அடுத்த ஸ்டெப் போகுது. ஏன்னு கேட்டா, அவங்க மனசு தான் காரணம். மனசு தான் காரணம். ஏன்னா இன்னொருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க பாத்தீங்களா? அவங்க நல்லா இருப்பாங்க ம். டிஃபால்ட்டாவே. ஆமாங்க. பட் இன்னொருத்தன் கெட்டு போயிடணும், இன்னொருத்தன் வீணா போயிடணும்னு சொல்லி நினைச்சோம்னா, அவங்க ஃபர்ஸ்ட் கெட்டு போயிடுறாங்க. கண்டிப்பாக. எண்ணம் அதுதான் போல் உண்மை. வாழ்க்கை. ஆமாங்க. முடிஞ்ச அளவுக்கு இப்போ உள்ள ஜெனரேஷன்ல யாரா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் குடுக்கணும். ம். பசின்னு கேட்டா யாராச்சும் நம்மனால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். ம். நான் தானத்திலேயே சிறந்த தானம்னு அது வந்து நிதானம்னு சொல்லலாம். ஆனா அதை விட முக்கியமானது அன்னதானம் தான். ம். சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் இல்லாதவங்களுக்கு. ம். அவங்க மனசார வாழ்த்தும் போது அந்த இடத்துல நாம கடவுளா அவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாங்க. ஏன்னா எத்தனையோ பேர் அன்னதானம் பண்ணியிருக்காங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டு. அவங்க சொல்லுவாங்க என்கிட்டலாம், முன்னலாம் நான் அன்னதானம் பண்ண மாட்டாங்க. ம். பட் இப்பல்லாம் என்னமோ அன்னதானம் பண்ணலான்ற மைண்ட் செட் வருது. நானும் பண்றாங்க இப்பல்லாம். அதாங்க. அவ்வளோதான். சரி. வெளில இருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியாதுங்க கிளாஸ் பொறுத்தவரையும். உள்ள வந்து அட்டெண்ட் பண்ணி பார்த்தவங்களுக்கு மட்டும் தான் இது என்னன்னு சொல்லிட்டு ரியலே தெரியும். ஏன்னு கேட்டா, ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு பெர்சன் வந்து ஒரு மெசேஜ் பண்றாங்கன்னா, அந்த மெசேஜுக்கு வித்தின் 2 ஹவர்ஸ் இல்ல 3 ஹவர்ஸ்க்குள்ள ரிப்ளை பண்ணிருவேன். சரிங்க. ரொம்ப ரேர் கேஸ். காலையில மெசேஜ் பண்ணா, சாயங்காலமோ இல்ல நைட்டோ பண்ணுவேன் அவ்வளோதான். ஆமாங்க. நீங்களும் மெசேஜ் பண்ணாமலே எனக்கு இருந்திருக்கிறீங்க. ஃபோன் அட்டெண்ட் பண்ணாமயே இருந்திருக்கீங்க. மறுபடியும் எனக்கு வந்து இந்த மாதிரி ரீசன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஷெட்யூல் அங்கிறது அது மாரி இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம ம். காரணம் சொல்லலாம் அட்லீஸ்ட். சரிங்க. இப்போ ஒருத்தர் வந்து காலைல கால் பண்ணாரு. சரிங்க. காலையில ஃபோன் எடுக்க முடியலைங்க. சரிங்க. சாயங்காலம் கால் பண்றேன் நான் அவருக்கு.
சரி. கால் பண்ணி, "சாரி பிரதர், உங்களுடைய கால் அங்கருந்து வந்தது. பட் அட்டெண்ட் பண்ண சிச்சுவேஷன். நான் இப்போ வந்து பேசுறேன். சொல்லுங்கன்னு" சொல்லிட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சேன். இப்போ நீங்க 2 டைம் கால் பண்ணப்போ எனக்கு சிச்சுவேஷன் சரியில்லைன்னா, நானே தான் திரும்பி உங்களுக்கு கூப்பிட்டேன். ம். அந்த மாரி தாங்க. முதல்ல மனுஷங்கள மனுஷனா மதிக்கணுங்க. ம். அது இருக்கிறவனும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரிங்க. ம். பிரஸ்டீஜ் பார்த்து யாருகிட்டயும் பழகவும் கூடாது. ம். இன்னைக்கு உள்ள மனுஷன் நாளைக்கு கிடையாது. தூங்கி எந்திரிச்சாதான் வாழ்க்கை நிரந்தரமாங்கிறதே தெரியும். ம். எவ்வளவோ விஷயம் இருக்கு. நான் பேசிட்டே போலாம். இந்த லைஃப்ங்கிறது ஒரு எத்தனையோ லட்ச கோடியில நமக்கும் ஒரு லைஃப் கடவுள் கொடுத்துருக்காரு. ம். அந்த லைஃப் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கு நமக்கு நாம உண்மையாவும் உதாரணமாவும் உதவி பண்ண மாதிரியும் இருந்துட்டு போயிடணும். ம். இதான லைஃப். சூப்பருங்க. ஆனா நம்ம நெறைய எதுவுமே மாற்றங்கள் வந்திருக்கு உங்க லைஃப்ல. இந்த பயணத்துக்குள்ள வந்த பிறகு, உங்களுக்கு நெறைய சரி. வந்துட்டு லைஃப் மாறியிருக்கு. நீங்க பேசக்கூடிய விஷயங்களும் நெறைய வந்துட்டு மெச்சூரிட்டி ஆயிருக்குங்க உண்மையாவே. கண்டிப்பா. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பேசின இனிஷியல் 1 வீக் ஒரு 10 டேஸ் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. 2 பேருக்கும் அந்த ஃபீல் இருக்கும் கண்டிப்பா. நான் பேசுனது உங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ம். என்கிட்ட சொல்லாம சொல்லியிருக்கீங்க. ஆமா. எனக்கு தான் ஆமா. அன்னைக்கு இருந்த நிலை அந்த மாரி. ஆமாங்க. பட் நம்ம கொஞ்சம் ப்ராசஸ வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும்போது, இப்போ வந்துட்டு அந்த மெச்சூரிட்டி என்ன அப்படின்றத வந்து நான் ஃபீல் பண்றேன் உங்கள்ட்ட. புரியுதுண்ணா. ஏன்னு கேட்டா, சில பேர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேசும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமாங்க. சில பேர் கிளாஸ் பேசும்போது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த டிஃபிகல்ட்ட வந்துட்டு சரி பண்றது தான் வந்து நம்மளோட கடமையும் கூட. அதான். அது சில நேரங்கள்ல வந்து நம்ம சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கலாம். ம். பட் நான் சொல்லிருவேன், "மனசு கஷ்டமாலாம் பார்க்காதீங்க. உங்க நல்லது நான் ம். சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிருவேங்க. ஆமாங்க. ஏன்னா, அந்த வித்ட்ராயல் பண்றது நெறைய நடக்கும் கிளாஸ்ல. கண்டிப்பா. எதுக்கு தேவையில்லாம ஃபாலோ பண்ணிக்கிட்டுன்னு நெனைப்பாங்க. ஆமாங்க. இதே தான் பல வருஷமா போயிட்டு இருந்துச்சுங்க. அதாங்க. திருப்பி அதே மாரி போச்சுன்னா அப்புறம் லைஃப்ங்கிறது ஒண்ணுமே வந்து டெவலப்மெண்ட் இருக்காது இல்லைங்களா? ஆமாங்க. ம். சரி ஓகேங்க பிரதர். ஸோ டைம் குடுத்து வேற ஏதாச்சும் கேட்கணுமா? கேட்கறனாலும் கேளுங்கன்னு நான் பதில் சொல்றேன். ம். அதாவது நான் ஆல்மோஸ்ட் உங்கள்ட்ட ஒரு 1/2 அன் பேசிட்டு இருக்கேங்க. சரிங்க. நான் என்னென்ன விஷயங்கள் உங்கள்ட்ட கேட்க வந்தேன் அப்படின்றத நீங்களே சொல்லிட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. சரிங்க. நான் கேட்கலாம்னு சொல்லிட்டு நெனச்ச விஷயங்கள் எல்லாமே, நீங்களே சரிங்க. வந்து எல்லாமே சொல்லிட்டீங்க நான் கேட்கறதுக்கு முன்னாடியே. புரியுதுண்ணா. எனக்கு புரியுதுண்ணா. ஆமாங்க. அதனால தான் அடுத்த கேள்வி இல்லாம தான் வச்சுக்கிறேன் நான் இப்போ. சரிங்க. இந்த டவுட்ஸ் கிளாஸ்ல அப்படிதான். ஒரு ஒரு 10 கேள்வி கேட்டு, அதுக்கப்புறம் நான் மறுபடியும் கேட்பேன். டவுட்ஸ் இருக்கா சொல்லுப்பான்னு கேட்பேன். இல்லைங்க சார், டவுட்டே எனக்கு ஞாபகம் வரமாட்டேங்குது சார்ன்னுவாங்க. அதாங்க. வேற டவுட்டே எனக்கு ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது சார்ன்னுவாங்க. ஆமாங்க. இன்னும் ரொம்ப ரேர் கேஸ் சில இடத்துல பார்த்தீங்கன்னா, சார் டவுட்டே இல்ல சார்ன்ருவாங்க. சுத்தமா இல்ல ஒரு டவுட் அப்படின்னுவாங்க. இல்லன்ருவாங்க. எப்பா ஒண்ண கேளுப்பா. அப்பதான் நான் தூக்கம் வரும் எனக்கு கொஞ்சம் சொல்லுப்பா. ஒரு டவுட்னா சொல்லுப்பான்னு கேட்பேன் நானு. சரிங்க. இல்ல சார் உண்மையா டவுட் இல்ல சார். கண்டிப்பா நான் டவுட் இருந்தா நாளைக்கு கூட உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன் சார்ன்னுவாங்க. சரிங்க. ஏன்னா அவங்களுக்கு கிளாஸ் நடத்தக்கூடிய அந்த டைம்லயே எல்லாமே நம்ம சொல்லிருவோம். ஆமாங்க. அவங்களுக்கு டவுட் வராத அளவுக்கு கொண்டு போயிரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். கண்டிப்பா. சில பேர் தான் வந்துட்டு சில டவுட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் அந்த டவுட்டையும் நம்ம கிளியர் பண்ணிருவோம். ஆமாங்க. அது டவுட் செக்ஷன் அன்னைக்கு மட்டும் கிடையாது. அவங்க அடுத்த ஒரு ஃபியூச்சர்ல எப்போ வந்தாலும் நம்ம டவுட் கிளியர் பண்றோம். அது சரி. கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு தெரியும். கிளாஸ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு மெயினா தெரியும் என்னன்னு சொல்லிட்டுங்க. ஆமாங்க. அது உண்மைதாண்ணா. சரி ஓகேங்க. அதாவது நேத்து முந்தின நேரத்துல கொஞ்சம் பிஸியா இருந்தீங்க. திருப்பி இன்னைக்கு கூட ஆமா. பிஸி தான். என்னால ஆமா. பேசவும் முடியலண்ணா. பட் இருந்தாலும் டைம் நமக்கு வந்து அந்த 600 கம்ப்ளீட் ஆயிருச்சு. நேத்தே பேசலாம்னு பிளானுங்க. ஆமாங்க. பட் இன்னைக்கு 601 பட் இருந்தாலும் இன்னைக்கு கண்டிப்பா பேசிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அடுத்த ஒரு முயற்சி தாங்க. சரிங்க. சரிங்க. ரொம்ப நன்றிங்க கிளாஸ்ல வந்து கலந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து வந்து ஜர்னி ஃபாலோ சரிங்க. பண்ணுங்க. டைம் குடுத்து இவ்வளவு நேரம் பேசுனீங்க. அதுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. ஓகே. தேங்க் யூ. பை. தேங்க்யூண்ணா.